ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் சகோதரிகள் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அக்கா, நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் தினமும் என்னென்ன வேலை செய்வீங்க, தோட்டத்தை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, எப்படிலாம் தண்ணி ஊற்றுவீங்க செடிகளுக்கு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுங்கக்கா, எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் எங்களோட ரொட்டீன் ஒர்க் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, தோட்டத்துக்கு காலையில் வந்த உடனே முதல்ல தோட்டத்தை ஃபுல்லாக சுற்றி பார்ப்போங்க. தோட்டத்தில் வந்து ஏதாவது புதுசாக பூச்சி தாக்குதல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் எங்களோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலி தொல்லையும் அப்பப்போ இருக்குங்க. எலிகள் வந்து ஏதாவது செடியை நோண்டி போட்டிருக்கான்ட்டு பார்ப்போம், விதைகளெல்லாம் நோண்டி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஏதாவது செடிகளில் புதுசாக பூக்கள் பூத்திருக்கா, ஏதாவது பிஞ்சுகள் வந்து புதுசாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இப்போ வெள்ளரியிலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பூக்கள் பூக்கும். வெள்ளரியிலலாம் வந்து நம்ம பாலினேஷன் பண்ணணும். அதுக்காக முதல்ல வெள்ளரியிலலாம் ஏதாவது பூ வச்சுருக்கான்ட்டு பார்ப்போம். அப்புறம் புடலங்காய் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் பூக்கும், இருந்தாலும் அதை வந்து நாங்கள் காலையில் தான் பாலினேஷன் பண்ணி விடுவோம். அதையும் வந்து பாலினேஷன் பண்ணுறதுக்காக எல்லா செடியும் வந்து சுற்றி பார்ப்போம். முதல்ல சுற்றி பார்த்துட்டு எதுலையாவது பாலினேஷன் பண்ணுறதா இருந்தால் பாலினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா எலி தொல்லைக்காக மூடி வச்சுருக்கோங்க. விதை போட்டிருந்தோம், அதை வந்து எலி வந்து நோண்டி போடாமல் இருக்கிறதுக்காக மேலே ஷேர் நெட் போட்டு மூடி வச்சுருக்கோம். காலையில் வந்த உடனே அதை எடுத்து விட்டுருவோம். ஃபுல்லாக மூடி வச்சுருந்தோம்னா முளைப்பு திறன் நல்லா இருக்காது. நைட்டு மூடி வச்சுட்டு காலையில் எடுத்துருவோம். அடுத்து இது பாருங்கள், இது வந்து நூல்கோல் நல்லாவே செடி வளர்ந்துருக்கு. இருந்தாலும் வந்து இதை ஏன் வந்து குச்சியை எடுக்காமல் இருக்கோன்ட்டு பார்த்தீங்கன்னா, செடி வளர்ந்துருந்தாலும் நோண்டி போட்டுருங்க. அந்த செடியை வந்து அணைச்சி வச்சாப்புல குச்சி வச்சிட்டோம்னா அந்த எலி வந்து நோண்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இதை வச்சுருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விதைகள் போட்டு கொஞ்சம் செடி வளர்கிற வரைக்கும் இந்த மாதிரி தாங்க நாங்கள் வச்சுருப்போம். வேறு எதுவும் பண்ணவே முடியல அந்த எலிக்கு. இந்த பூச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தாங்க வந்து செடியை வந்து பாதிக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பார்த்துட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் வந்து பார்த்தோம்னா ஏதாவது பூச்சி அரிச்சிருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் நடக்கும். அதனால் வந்து நம்ம காலையில் வந்த உடனே எந்தெந்த செடியை வந்து எந்த பூச்சி வந்து பாதிச்சிருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு தேவையானதை வந்து அன்னைக்கே நம்ம செஞ்சுடணுங்க. மருந்தடிக்கிறது எல்லாம் பண்ணிடணும். தோட்டத்தை வந்து முழுமையாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அது அடுத்து நாங்கள் என்ன வேலை செய்வோன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த காஞ்ச இலைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கட் பண்ணுவோங்க. இது வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் செய்ய மாட்டோம், இடையில கூட அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து வெயில் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, இலைகள் வந்து நிறைய பழுத்து போய் கொட்டும். அதனால் டெய்லியும் கூட எங்களுக்கு தெரிஞ்ச இலைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி காஞ்ச இலைகளெல்லாம் விட்டோம்னா அது வந்து சத்துக்களையும் வந்து இழுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளுக்கு அடியில் பூச்சிகள் கூட வந்து நிறைய அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால காஞ்ச இலைகள் பழுத்து போன இலைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்டுறணுங்க. முதல்ல தோட்டத்தை பார்த்தீங்கன்னா நானும் என் கணவரும் சேர்ந்து தாங்க மெயின்டைன் பண்ணுவோம். நான் இல்லாமல் அவங்களாலையும் செய்ய முடியாது, அவங்க இல்லாமல் என்னாலையும் செய்ய முடியாது. 2 பேரும் சேர்ந்து தான் செய்வோம் வேலை எல்லாத்தையுமே. என் கணவருக்கு பார்த்தீங்கன்னா டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்னு 2 ஷிஃப்ட் இருக்குது. அவங்க டே ஷிஃப்ட்டு போயிட்டாங்கன்னா காலையில் வந்து தோட்டத்தில் தண்ணி விடுறது, இந்த மாதிரி இலைகளை கட் பண்ணுறது, கூட்டி பெருக்கிறது எல்லாமே நான் தான் செய்வேன். அப்புறம் ஈவினிங்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறதெல்லாம் நான் பண்ணுவேன். என் கணவர் வந்து 6 மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து செடிக்கு மருந்தடிக்கிறது, மீன் அமிலம் தெளிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அவங்க செய்வாங்க. தோட்டத்துக்கு மருந்து தெளிக்கிறது, மீன் அமிலம் தெளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை தாங்க வச்சுக்குவோம். இடையில பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ஒரு தடவை வந்து மீன் அமிலம் தெளிப்பாங்க. டைம் கிடச்சிதுன்னா வாரத்தில் 2 முறை தெளிப்பாங்க, இல்லைன்னா ஒரே முறையோடு விட்டுருவாங்க. தோட்டத்தில் வந்து மீன் அமிலம் வந்து வாரம் முடிஞ்சால் தெளித்து விடுங்க. பூச்சி தாக்குதலும் வந்து கண்ட்ரோல் ஆகும். வந்து பயிரூக்கியாகவும் செயல்படுங்க. அது மீன் அமிலம் வந்து நல்ல ஒரு பயிரூக்கி சிறந்த பூச்சி விரட்டியாகவும் இருக்குதுங்க. நாங்கள் வந்து அதிகம் மீன் அமிலம் பயன்படுத்துவோம். இந்த நித்திய மல்லிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நித்திய மல்லிலாம் பூ பூத்து முடித்த உடனே அதை கட் பண்ணி விட்டுணுங்க. கட் பண்ணி விட்டால் தான் புதுசாக தளிர் வந்து மறுபடியும் நிறைய பூக்கள் போகும். காய்ந்து போன இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மாடியை வந்து முதல்ல சுத்தமாக கூட்டி எடுப்பாங்க. நான் வந்து மாடியை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட்ட மாட்டேன், டெய்லியுமே வந்து மாடியை கூட்டி எடுப்பேங்க. எனக்கு வீடு சுத்தமாக இருக்கிற மாதிரியே மாடியும் சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு அங்கே வேலை செய்கிறதுக்கு பிடிக்கும். அதனால் முதல்ல இந்த வேலைகளெல்லாம் நான் முடிச்சிருவேன் காலையில் வந்த உடனே. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு மாடிக்கு வருவாங்க. 7 மணிக்கு வந்தோம்னா கீழே இறங்குறதுக்கு ஒரு 10 மணி ஆகும். 10 மணிக்கு போயிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் என் கணவர் வந்து மேலே ஏதாவது வேலை இருந்தால் பார்க்க வந்துடுவாங்க. நான் வந்து கீழே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பேன். அவங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. மறுபடியும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் மறுபடியும் மாடிக்கு வருவோம்.
4 மணிக்கு வந்தோம்னா கீழே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 6:30 7 மணி கூட ஆகும் எங்களுக்கு. நார்மலாக நாங்கள் மாடியில் வேலை செய்கிற டைம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் ஒரு 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்களுக்கு வேலை வந்து அதிகமாக இருக்கும். மாடியை வந்து சுத்தமாக கூட்டி பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் தாங்க தண்ணி விடுவோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஓஸில் தான் விடுவோம், கையிலலாம் விட மாட்டோம். கையில் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் ஓஸில் தான் தண்ணி விடுவோம். அந்த ஓஸில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்ப்ரேயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கன் டைப்பு. இதை வந்து அமுக்கினோம்னா தண்ணி வரும், அமுக்கிறதை விட்டுட்டோம்னா தண்ணி வராமல் நின்றுடும். இதில் தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா மாடி வந்து ஈரமாகாது. இது கொஞ்சம் ரொம்ப பழசுங்கிறனால கொஞ்சம் லீக் ஆகுது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஷவர் மாதிரி இருக்குது, வெர்டிக்கல் மாதிரி இருக்குது, மிஸ்ட்டுன்னு இருக்குது. நமக்கு வந்து எது தேவையோ அதை வந்து வச்சுக்கலாம். இந்த வாட்டர் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும், ஆன்லைன்லலாம் கிடைக்குங்க. ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள், கிடைக்கும். ஹார்ட்வேர்ஸில் கூட கிடைக்கும். இது வந்து ஒரு 250 ரூபா இருக்குங்க. எனக்கு வந்து தோட்டத்தில் ரொம்ப பிடிச்சமான வேலை என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறது தாங்க. எனக்கு தண்ணி விடுறது ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறனால என் கணவர் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணிலாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் காலையில் செய்கிற வேலை என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அறுவடை முடிஞ்ச மண்ணெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து கொட்டி காய வைப்போங்க. எப்பொழுதுமே நம்ம அறுவடை முடிஞ்ச மண்ணில் வந்து உடனே பயிர் செய்யவே கூடாது. நம்ம கொஞ்சம் வந்து அந்த மண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து மறுபடியும் நம்ம செடி வச்சோம்னா நல்லா வளரும். இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நூல்கோல் பயிர் பண்ணியிருந்தோம், பீட்ரூட் பயிர் பண்ணியிருந்தோம். அந்த பேக்கெல்லாம் வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் எடுத்து கொட்டுறோம். இப்போ இந்த பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பேக்கு, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதான் எடுக்கும் போதே கிழிஞ்சிருச்சு. மண்ணை எல்லாத்தையும் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேரை ஃபுல்லாக எடுத்துடணுங்க. எடுத்துட்டு மண்ணை வந்து கிண்டி விடணும். கிண்டி விட்டு அந்த ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுக்கணும். காய வச்சுட்டு நம்ம காலையில் கொட்டி காய வச்சுட்டு ஈவினிங் கூட உரத்தை வந்து கலக்கி வச்சிடலாம். இது வந்து நூல்கோல், அதில் வேர் பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக இருக்குது. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகள் வந்து வாரத்தில் 2 முறை கூட செய்வோங்க நாங்கள். ஏன்னா நாங்கள் நிறைய அறுவடை பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறம் மண் வந்து கொட்டி காய வைக்கணும். நாங்கள் வாரத்தில் 2 தடவை கூட இந்த வேலை செய்வோம். மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு போயிடுவோங்க. கடைசியாக தான் இந்த வேலையை பார்ப்போம். காலையில் கிளறி விட்டு போயிட்டு ஈவினிங் வந்து முதல் வேலையாக வந்து மண்ணை தான் கலக்கி வைப்போம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்தது. நல்லா மண் கொஞ்சம் உலர்ந்து இருக்குது. ஈவினிங் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வெயில் வந்து ஒரு பூச்செடியில் பார்த்திங்கன்னா இலையை ஆடி ஆடி வந்தனால அந்த விட்டு விட்டு வெளிச்சம் வர்ற மாதிரி இருக்குது. மண்ணில் பாருங்கள் மண்புழு எவ்வளோ இருக்குன்ட்டு நல்லா துள்ளுது பாருங்கள். மண்ணில் வந்து இவ்வளோ மண்புழு இருந்துச்சுன்னா நல்ல வளமான மண்ணுங்க அது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இருக்க வேரையும் என் கணவர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேர் இருக்கவே கூடாது, சுத்தமாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உரங்கள் எல்லாம் கலப்போம். உரங்கள் அப்புறம் ரொம்ப பழைய மண்ணாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொக்கோபீட் கலந்துக்குவோங்க. இது பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கெமிக்கல்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஆர்கானிக்குங்க. இதெல்லாம் உயிர் உரங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம். அப்பப்போ திறந்து விடணுங்க. அந்த உயிர் உரங்களை ஃபுல்லாக அடைச்சி வைக்கக்கூடாது. போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டுருவாங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு சாக்கில் வந்து கட்டி வச்சுடுவோம். ஒரு பக்கம் என் கணவர் கலக்கிறாங்க, ஒரு பக்கம் என் பையன் கலக்கிறாரு. நானும் என் கணவரும் தான் கலக்குவோம். வீடியோ எடுக்கிறனால என் பையன் கலக்கிட்டு இருக்காரு மண்ணை.
மண் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோணியில் போட்டு கட்டி வச்சுடுவோங்க. உடனே அந்த மண்ணில் பயிர் செய்ய மாட்டோம். உரமெல்லாம் கலந்து கட்டி வச்சுடுவோம். ஆனால் கட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மண் வந்து ஈரப்பதமாக இருக்கணும். ஈரம் வந்து குறையிற மாதிரி இருக்கான்னு தினமும் பார்த்துக்கிட்டு அதில் தண்ணி விடணும். அப்போ தான் அந்த நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப நல்லாயிருக்கும். மண்ணில் பார்த்தீங்கன்னா உரங்கள் எல்லாம் கலந்து இந்த மாதிரி சாக்கில் போட்டு கட்டி ஒரு ஓரத்தில் வச்சுடுவோம். இந்த மண் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த மண். இப்போ கலந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே கலந்து முன்னாடியே நாங்கள் வச்சுருப்போம். அந்த மண்ணை எடுத்து இந்த பேக்கில் வந்து கொட்டிட்டு வேறு ஏதாவது இப்போ வந்து பயிர் செய்வோம். நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா மண்கலவை மட்டும் நம்ம எப்பொழுதும் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி ரொட்டேஷனில் விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து அறுவடை செஞ்ச மண்ணில் உடனே வந்து பயிர் செய்யக்கூடாது. அந்த மண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து செடிகள் வந்து செழிப்பாக வளரும். அந்த பேக்லலாம் மண் கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தாங்க விதை போடுவேன். தோட்டத்தில் வந்து விதை போடுறதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். என் கணவர் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம கொட்டின பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து கீரை போட்டேன், ஒன்றில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போட்டேன், ஒன்றில் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி போட்டேன், ஒரு பெரிய பேக்கில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் செடி போட்டேங்க. மண்ணை கொட்டின வரைக்கும் வேலை செஞ்சது பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்சோம். மண் கலந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் செஞ்சோம். மண்ணை கலந்துட்டு பேக்கில் மண் கொட்டினது, அப்புறம் விதை போடுறது, இது எல்லாமே மாலை நேரத்தில் செஞ்சோம். விதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி விடுறதுனா தண்ணி விடுவோம், இல்லை பயிரூக்கிகள் கொடுக்குறதுனா பயிரூக்கிகள் கொடுப்போங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பயிரூக்கிகள் வந்து கொடுக்குறோம். மோர் கரைசல் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரிசி பருப்பு கழுவுன தண்ணி எல்லாமே வச்சுருக்கோம். வாரம் ஒரு முறை வந்து இந்த பயிரூக்கிகள் வந்து நாங்கள் கொடுத்துருவோங்க. இந்த பயிரூக்கிகள் கொடுத்தாலே போதுங்க, தோட்டத்தில் நல்ல செடிகள் வந்து செழிப்பாக வரும். பூ உதிராது, பிஞ்சு உதிராது, நல்லாவே காய்கள் காய்க்கும். பயிரூக்கிகள் எல்லாமே இந்த மாதிரி பூவாளியில் தாங்க விடுவோம். பயிரூக்கிகள் வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்குங்க. பயிரூக்கிகள் எல்லாம் கொடுத்தோம்னா நம்ம மாலை நேரத்தில் கொடுத்தா தான் ரொம்ப நல்லது. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விடுறது, மண் கலக்கிறது, விதை போடுறது, பயிரூக்கிகள் கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் இரவு நேரத்துலேயே நாங்கள் வேலை பார்ப்போங்க. இரவில் பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி தெளிக்கிறது, மீன் அமிலம் தெளிக்கிறது, இதெல்லாம் இரவு நேரத்தில் தான் செய்வோம். நம்ம எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி, மீன் அமிலம் இது ரெண்டும் தெளிக்கும் போது ஒரு 8 மணிக்கு மேலே தெளித்தோம்னா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். பூச்சிகள் வந்து இரவு நேரத்தில் தான் வந்து செடியை வந்து பாதிக்கும். நம்ம வந்து இரவு நேரத்தில் அடித்தோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சிகள் வந்து அதிகம் வராது. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பூச்சி தாக்குதலுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்ட்டு. நீங்கள் மீன் அமிலம் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். மீன் அமிலம் பயன்படுத்துகிறவங்களா இருந்தீங்கன்னா மீன் அமிலம் வந்து வாரத்தில் ஒரு முறை, முடிஞ்ச 2 முறை கூட வந்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். அதுவும் இரவு நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அந்த வாசனைக்கு வந்து பூச்சிகள் வந்து அதிகம் செடிகள் மேலே வந்து உட்காராது. பூச்சி தாக்குதலும் ரொம்ப கண்ட்ரோல் ஆகுங்க. எங்கள் தோட்டத்தில் வந்து அதிகம் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறது மீன் அமிலம் தான். இந்த வாரம் வந்து நம்ம தோட்டத்தில் உரம் கொடுக்கலங்க. உரம் வந்து அடுத்த வாரம் தான் கொடுப்போம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாங்கள் பயிரூக்கிகள் கொடுத்தோம். பயிரூக்கிகள் பார்த்திங்கன்னா வாரம் கொடுப்போங்க. உரம் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்போம். நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்டில் எங்கிட்ட கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட சக்ஸஸ்க்கு என்ன காரணம், எப்படி நாங்கள் வேலை செய்கிறோன்ட்டு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோம். மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடின உழைப்பு இருந்துச்சுன்னா நல்ல அறுவடை எடுக்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.